நம்ம வீட்டுக்கு அன்றாட தேவைகளுக்கு சுலபமா வந்து நம்ம பாத்தீங்கன்னா, சுலபம் இல்லைன்னு இல்லைங்க. சுலபமா வந்து வரக்கூடிய ஒரு காய்கறிகள் 5 அந்த 5 இடத்துல எப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு நீங்க சொன்னீங்கன்னா, அது மக்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சாதாரணமாங்க சரி, கத்திரி, சரி, வெண்டைக்காய், சரி, அப்புறம் கொத்தவரை, சரி, அப்புறம் தக்காளி, சரி. பச்சை மிளகாய், பச்சை மிளகாய், சரி. இதெல்லாம் ஈஸியா க்ரோ பண்ணலாம். எவ்வளவு நாள்ல சார் வந்து இதெல்லாம் வச்சா நம்மளுக்கு? இதெல்லாம் ஒரு 3 மாசம் மேக்ஸிமம். 3 மாசம் ஆகுங்களா? 3 மாசத்துக்கு முன்னாடியே வந்துரும். ஏன்னா இப்ப ஹைபிரிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 45 days to 50 daysக்குள்ள வந்துருதுங்கிறாங்க. அது உண்மைதானுங்களா? இல்ல வந்துரு. சரி, வர்ற மாதிரி அது ஒவ்வொரு டைப். சரி, சரி. இப்போ இது தக்காளி எல்லாம் ஒரு 45 டேஸ்க்கு மேல ஆயிருக்கும். கண்டிப்பா 60 days. ஆமா, இது எல்லாம் க்ரோ பேக் அப்படின்னு எல்லாம் கான்செப்ட் இருக்குது. சரி. அந்த க்ரோ பேக் உள்ள என்ன போடுறதுங்கிறது நம்ம வேணா வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணா உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். சரி, சரி. அப்புறம் அந்த பயோடைனமிக் ஸ்ப்ரேஸ் வந்து சின்ன லெவல்ல எப்படி அடிச்சா நல்லா ஹெல்த்தி காய்கறி வருதுங்கிறத வேணா சொல்லி கொடுக்கலாம். சரி. அதனால இது பயோடைனமிக் ஸ்ப்ரே நீங்க சொல்றீங்க சார். எப்படிங்க அந்த செடியினுடைய லாஞ்சிவிட்டி, அதாவது நீடித்து காய்க்கும் தன்மை தருங்களா? கண்டிப்பா தரும். சரி.